ஜீனியஸ் தமிழா நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு டாபிக்கை பத்தி தான் பார்க்க போறோம். உங்க வாழ்நாள்ல இந்த ஒரு டாபிக் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு முக்கியமா இருக்கும். ஒரு மனிதன் பிறக்கிறதுல இருந்து இறக்குறது வரைக்கும் இந்த ஒரு விஷயம் ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை பத்தி தான் இந்த வீடியோல A to Z வந்து பார்க்க போறோம். அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. அதனால இந்த வீடியோவை நான் ஒரு தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி டெய்லி வந்து ஒரு வீடியோ கண்டிப்பா வந்து போடுவேன். நான் என்ன டாபிக்னு சொல்லாமே பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோட டெம்ப்ளேட்ல நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சேவிங்ஸும் மணி எப்படி வந்து ஏர்ன் பண்றது அது சம்பந்தமா வந்து வீடியோ வந்து நான் வந்து இனிமேல இருந்து பிளேலிஸ்ட்ல டெய்லி வந்து ஒரு வீடியோ வந்து கொடுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே நான் வந்து ஏன் இந்த வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து எப்பவுமே வந்து ஒரு மிஸ்ட்ரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை வந்து டெய்லி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது போக இந்த மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுத்தா மக்களுக்கு வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸா இருந்தாலும் சரியா நம்ம வியூவர்ஸ் யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நான் வந்து இந்த ஒரு டாபிக் வந்து கையில எடுத்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் எப்படி வந்து க்ரோத் பண்றேன் அப்படிங்கறத நீங்களே பாருங்க. நானும் இந்த வீடியோ போடுறதுல இருந்து இந்த டிப்ஸ் நான் சொல்ல போற டிப்ஸ் நானும் கடைபிடிக்கணும், அதே மாதிரி நீங்களும் வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன். ஓகே, இப்ப நம்ம என்ன டாபிக் அப்படின்னு பேச போறோம் அப்படின்னா சேவிங்ஸ் சம்பந்தமா தான் டாபிக் வந்து பேச போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேவிங்ஸ் நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். பட் சேவிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு இது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்னைக்குமே வந்து அடுத்தவங்க கையை வந்து ஏந்தக்கூடாது அப்படின்னு வந்து நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது காசு இல்லாதவங்க கூட அதை வந்து நினைப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு கௌரவம் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு முக்கியமானதா இருக்கும். நானும் ஓப்பனா சொல்லுவேன், கௌரவம் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து அடுத்தவங்ககிட்ட கை நீட்டி வாங்கினோம் அப்படின்னா நமக்கு வந்து அது ஒரு கொஞ்சம் வந்து கௌரவம் வந்து குறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா அடுத்தவங்ககிட்ட வாங்குறத விட நம்மளே வந்து இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணலாம். அதாவது ஃபியூச்சர்ஸ்க்காண்டி சேவிங்ஸ் பண்றத நம்ம வந்து இப்ப இருந்து கடைபிடிக்கணும். கிட்டத்தட்ட நீங்க வந்து ஒரு வேலைக்கு ஜாயின் பண்றீங்க அப்படின்னா அன்னையில நாள்ல இருந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அன்னையில இருந்து நீங்க வந்து எப்போ வந்து ஓய்வு பெறுவீங்க அப்படின்னு பார்த்தோம்னா 60 அதாவது 60 வயசுல வந்து ஓய்வு பெறுவீங்க. அது வரைக்கும் உங்க லைஃப்ல சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு இதுலயும் இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் உங்களால ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், உங்களால பிற்காலத்துல உங்களோட பிள்ளைங்களை நம்பியோ அதாவது உங்களோட சன்ஸை நம்பியோ உங்களோட டாட்டர்ஸை நம்பியோ யாரை நம்பியுமே வந்து நீங்க இருக்க வேண்டியதுல உங்களால தனியா வந்து இருக்க முடியும். ஏதாவது இப்ப என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சொந்தம் பந்தம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். காசு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காசுக்காண்டி இப்ப என்னென்னமோ வந்து பண்றாங்க. பெத்த அப்பாவே வந்து இது பண்றாங்க. அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. நியூஸ்லயே வந்து நீங்க வந்து பாப்பீங்க. நம்ம இதுல வந்து இந்த வீடியோல என்ன சொல்ல போறோம் அப்படின்னா சேவிங்ஸ் வந்து ஏன் பண்ணணும், இந்த மாதிரியான ரீசன்காண்டி நீங்க வந்து சேவிங்ஸ் வந்து கண்டிப்பா வந்து பண்ணியே ஆகணும். ஏன் அப்படின்னா இப்ப சொந்தம் அப்படிங்கிறது இருக்கலாம். பட் சொந்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி உருவாகும் அப்படின்னா நீங்க உங்கள்கிட்ட இருக்கிற காசை வச்சுதான் இப்ப வந்து சொந்தம் உருவாகுது. உங்களோட மனசை வச்சு உங்களோட பாசத்தை வச்சு அதெல்லாம் வச்சு வந்து சொந்தம் உருவாகாது. நான் வந்து இதை வந்து ஓப்பனாவே சொல்லிடுறேன். இதை என்னோட ரிலேஷன்ஸ் யாரு பார்த்தாலும் எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து என்னோட மனசாட்சிக்கு தெரிஞ்சபடி நான் வந்து சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா இப்ப வந்து அந்த மாதிரியான உலகம் இருக்கிறதுனால நம்மளும் வந்து அவங்கள வந்து குறை சொல்லவும் முடியாது. ஏன் அப்படின்னா அவங்கவுங்க வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அந்த மாதிரியான மைண்ட் தாட் வந்து இப்ப வந்து போயிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் எப்படி அப்படின்னா சாப்பிடறது கூட வழி இருக்காது. வழி இல்லாத காரணத்தினால அவங்க வந்து வேலை செய்யற காசை அப்படியே வந்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு இது இருந்துச்சு. இப்ப வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பணம். அதாவது நம்ம புத்தர் வந்து ஒரு இது சொல்லியிருப்பாரு. அதாவது மனிதன் வந்து ஆசையே படக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவரோட கொள்கையில இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆசையை வந்து ஒழிக்க வேண்டும். பட் ஆசையை ஒழிச்சிட்டா நம்மள ஒழிச்சிருவாங்களே, இந்த உலகத்துல வாழ விட மாட்டாங்களே அப்படிங்கறதான் இந்த உலகம். பட் நம்ம வந்து புத்தரோட ஒரு இதை வந்து தாட்டை வந்து அப்படியே மாத்திக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆசையை வந்து அளவுக்கு அதிகமா வச்சுக்கிடாம கொஞ்சமா வச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி ஆசையை வந்து வச்சுக்கிட்டா போதும். நம்ம growth ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, சேவிங்ஸ் சம்பந்தமா நிறைய டாபிக் வந்து இனிமேல் வந்து நம்ம சேனல் வந்து கண்டிப்பா வந்து வரும். அதுக்குன்னே ஒரு தனி பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுவேன். டெய்லி ஒரு சேவிங்ஸ் சம்பந்தமாவும் மணி ஏர்ன் பண்றது சம்பந்தமாவும் வீடியோ கண்டிப்பா வந்து நம்ம சேனல்ல அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும். அதாவது மணி ஏர்ன் பண்றதுக்கு கூட உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும். எப்படி வந்து சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாஸும் நிறைய கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து ஏதாவது முக்கியமான ஒரு டாபிக் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோட கண்டினியூஸா அதோட வீடியோ வந்து வரும். ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த வீடியோட கண்டினியூஸா இன்னொரு வீடியோ வரும், அடுத்த வீடியோவா வரும். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்க நிறைய சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க நிறைய மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க. நான் அடுத்த வீடியோல நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் பை.